வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறோன்னா சொல்லுவோம், ஏய் அதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற, இதெல்லாம் எதுக்குடா பண்ணுற, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் இது பண்ண போகிறேன் அம்மா, நான் இது பண்ண போகிறேன் அம்மா, நான் நடிக்க போகிறேன், ஏன் ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணுற, ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற, அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜ் ஃப்ரீ வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறம் he will guide us through to how to take up things. and நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அமுச்சு விட்டு என்னை ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்ஸ் வெற்றி ஃபார் ஆல்வேஸ் பீங். கிட்டத்தட்ட வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஆர் ஸ்டில் 20 இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்ட்டாக இருக்கும். 19 இயர்ஸா, சரி, 18, ஓகே. தானு சார், நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். 2 படம் சாருக்கு பண்ண, தெரி அண்ட் அசுரன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இட்ஸ் பீன் லைக் எ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ. அடுத்து வாடிவாசல் இருக்கு, ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கொங்கரா, மை ஃப்ரெண்ட். அவங்களும் எனக்கு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ரஹ்மான் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்ட் இப்போது தங்கலான் மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹி இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே ஹி இன்ஸ்பயர்ட் மீ வாஸ் கிரேட். அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸை எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட்ஸ் சார். ஸோ யூ ஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். யூ பீன் வெரி ஸ்வீட். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பேட்சில் கமலும் வந்து அந்த உங்கள் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் கமல் எப்படின்னா, ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்கள் எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, ஃபோனில் அடிக்கடி திவ்யா திவ்யான்னு வரும். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு. அதனால வந்து திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறே கமல். என்ன கமல் இது? இப்ப கூட பாருங்க, அப்படியே கேமரால வந்து திவ்யா நோ, நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இல்லை இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது? நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க, நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி, அதை வந்து நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும்போது. ஸோ அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ளே வந்தாங்க. அக்ஷய், வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி, தே கேவ் அஸ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ். ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது. வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டுகெதர். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸோடைய ஆரம்பம். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில் தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது, நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்கக்கூடாது, அதனால் நான் வந்து கொஞ்சம் put up with me. So Z Studios, Akshay, Vinod, thank you for being a part of this film. அப்புறம் திலீப் மாஸ்டர், இந்த படத்துடைய சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனால் இதை ஃபிலிம் லாங்குவேஜ்குள்ளே ஒரு ஃபிலிம்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம்.
ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம். ஏன்னா எல்லா சீக்வன்ஸஸுமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ சீக்வன்ஸஸ் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார், ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார். ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸாக அதை பண்ணி கொடுத்துருவார். அதை வந்து நாங்கள் என்ன நினச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர். கோகுல் பினாய், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார். ஏன்னா அவரும் என்னோட ஃப்ரெண்டு. வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி டுகெதர். இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். இந்த படத்துக்கு வந்து அவர் இந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை க்ரியேட் பண்ணார். அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ நீரவ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போது ஐ நீடட் அ டிஓபி. அப்போது கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமராமேன், ஐ திங்க் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். டெஃபினட்டாக அதோடைய விஷுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும், இந்தியா லெவல்லையே பேசப்படும் நான் நினைக்கிறேன்.